கண்களை மூடி ஜெபிச்சுட்டு அப்புறம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றியப்பா. இம்மட்டும் எங்களை பாதுகாத்து எங்களோடு இருந்து நடத்துனீங்க, நன்றி. இப்போதும் தகப்பனே இந்த மீட்டிங்கை ஆசீர்வதிங்க அப்பா. உங்க வார்த்தையை வெளிப்படுத்துங்க அப்பா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க. நாங்கள் தியானிக்கும் வார்த்தைகள் அப்பா உங்களுடைய சித்தப்படியாய் தியானிக்க கிருபை தாங்க தகப்பனே. அப்பா கூட நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். யோவான் 20வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது இயேசு நம்ம உயிர்த்தெழுந்த ஞாயிறு போன வாரம் தான் முடிஞ்சிருக்கு. அதனால அந்த உயிர்த்தெழுந்ததை குறித்தே இன்றைக்கும் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார் அப்படின்னு நமக்கு தெரியும், நம்ம வாசிக்கிறோம். அப்படி தரிசனம் ஆகும்போதுதான் இந்த யோவான் 20ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, இயேசு போறாரு, வர்றாரு மரியாள் பக்கத்துல. அப்போ பாருங்க, இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். மரியாள் நல்ல பழக்கம், 2 வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவோட. இயேசு அது மார்க்ல சொல்லப்பட்டிருக்கு, 7 பிசாசுகளை மரியாள்கிட்ட இருந்து இயேசுப்பா துரத்திருந்தார். அப்ப அப்படி இயேசுவால பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, பிசாசுகள்ல இருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு சகோதரி. அடிக்கடி அவர் போற இடங்களுக்கெல்லாம் கூட்டங்களுக்கு பின்னால போய் பார்த்தவங்க, நல்ல அறிமுகமானவங்க. ஆனாலும் அன்னைக்கு அவரை இயேசு என்று உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் தரிசனமாகிறார். ஆனா இயேசுன்னு அறியல. 15வது வசனம் சொல்லுது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இதுல பாருங்க, அவ்வளவு பரிச்சயமான ஒரு பெண் தான். ஆனாலும் அவரை தெரியல. அவரை என்ன நினைக்கிறாங்கன்னு பாருங்க, தோட்டக்காரன் என்று எண்ணி. அப்ப இந்த அம்மா தோட்டக்காரன் என்று எண்ணினது, அதை வேதத்துல பதிவு செய்திருக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது. அததான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம், ஒரு வித்தியாசமான கோணத்துல. நம்ம தலைப்பை பார்த்திருப்பீங்க, அது வித்தியாசமானதுதான். இயேசு யாராக உயிர் தெழுந்தார் அப்படின்னு போட்டிருந்தோம். அப்ப இயேசு தேவனாக எழுந்தார்னு சொல்லலாம், மேசியாவாக, ராஜாவாக, ஊழியக்காரராக, மனுஷகுமாரனா, தேவனா, தேவகுமாரனா, இது எதுனாலும் சொல்லலாம். இது எல்லாம் சரிதான். இது போக இன்னொரு கோணத்துல நம்ம தியானிக்கிறதா இருந்தா, அவர் ஒரு தோட்டக்காரனாக உயிர் தெழுந்தார், தோட்டக்காரராக அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு தான் இன்னைக்கு தியானிக்க போறோம். அந்த மரியாளுக்கு அவர் தரிசனமானார். அப்ப இந்த அம்மா ஏன் தோட்டக்காரர் அப்படின்னு அவங்கள நினைக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவரு பேச்சு எப்போதுமே மரியாளே அப்படின்னு தான் கொண்டு வரோம். அன்னைக்கு மட்டும் ஸ்திரீயே அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல்ல தேசத்துல ஒரு 4 மொழிகள் உண்டாம். அதுல அது ரோமர்கள் தான் அவங்கள ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப ரோம மொழி, லத்தீன், அப்புறம் சர்வதேச மொழின்னு ஒண்ணு உண்டு, அது கிரேக்க மொழி. எபிரேய மொழியிலும் பேசுவாங்க யூதர்களுக்கான மொழிதான். ஆனா அது மத நிகழ்வுகள், அதாவது ஆலயத்துல அப்படி நேரங்கள்ல தான் அந்த எபிரேய மொழியில பேசுவாங்க. மற்றபடி அவங்க சாதாரணமா பேசுற மொழி, யூதர்களோட பேச்சு மொழி எதுன்னா அது அராமிய மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கும். அதுல நிறைய பிரிவுகள் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்ல, சென்னையில உள்ள தமிழ் விட கோயம்புத்தூர் தமிழ் வேற மாதிரி இருக்கும், திருநெல்வேலி தமிழ் வேற மாதிரி இருக்கு, நார்கோல் தமிழ் வித்தியாசமா இருக்கு. இது மாதிரி அந்த அராமிய மொழியிலையும் ஒவ்வொரு பகுதியும் வித்தியாசமா இருக்குமா. அதுல இயேசு வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்துல கலிலேயாவில கப்பர்நகூம்ல தான் ஊழியம் செய்யற காலங்கள்ல பொதுவா வாழ்ந்து கொண்டிருந்தார். அது பக்கத்துலதான் இந்த அம்மா மகதலேனா மரியாள் அவங்க இருந்த இடமும் இருந்தது. மக்தல் அப்படின்னு சொல்றாங்க, மக்தல். அதை வச்சுதான் மக்தலேனா அப்படின்னு பேர் வந்திருக்கு மரியாளுக்கு முன்னால. அப்ப அந்த ஊரும் பக்கத்துலதான் இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் அந்த பகுதியில் உள்ள மொழியை தான் பேசுவாங்க. அது நல்ல பரிச்சயமான மொழிதான். ஆனா அந்த நேரத்துல இயேசு அப்படி பேசல. அவங்க மொழியில பேசாம அதே அராமிய மொழியிலேயே கொஞ்சம் வித்தியாசமா பேசினார். எப்போதும் மரியாளைன்னு கூப்பிடுவாரு, அன்னைக்கு ஸ்திரீயேன்னு கூப்பிடுறாரு. அவர் உடைகளும் கூட
ஒருவேளை தோட்டக்காரரை போல இருந்திருக்கலாம் அப்படிங்காங்க. ஏதோ ஒண்ணுல இந்த அம்மா வந்து அவரை தோட்டக்காரரா பார்த்திருக்காங்க. பார்த்தது மட்டும் அவங்க எண்ணுனாங்க. அத வேதத்திலயும் பதிவு செய்திருக்கு பாருங்க, தோட்டக்காரர் என்று எண்ணி. ஏன்னா அவரை தோட்டக்காரர்னு ஒரு வார்த்தை பதிவு செய்யணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறதுனால அப்படி பதிஞ்சிருக்காங்க. அப்படின்னு நினைச்சாங்க. அடுத்து 16வது வசனத்துல போட்டிருக்கு, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவளுக்கு தெரியாம இருக்கும்போது மரியாளைன்னு கூப்பிடுறாரு வழக்கம் போல. உடனே அவளுக்கு தெரிஞ்சிட்டு, அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அப்ப வழக்கமான மொழியில எப்போதும் பேசுற மாதிரி பேசும்போது அவளுக்கு புரிஞ்சுக்கிட்டு, ஆனா வித்தியாசமா பேசும்போது புரிய முடியல. தோட்டக்காரர் என்று எண்ணினார் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. சரி, இப்ப தோட்டக்காரர் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு, அப்படி ஏன் நினைச்சாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரம் 41வது வசனத்துல போட்டிருக்கு, அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. அப்போ அவர் சிலுவையில் அறைந்த இடம் கொல்கதா வந்து ஒரு தோட்டம் தான். அந்த தோட்டத்துல தான் கல்லறையும், அவரை வைத்திருந்த கல்லறையும் இருக்கு அப்படின்னு இதுல பாக்குறோம். அப்ப அது ஒரு தோட்டம். பொதுவா வேதத்துல 3 தோட்டங்களை பத்தி, அங்க இருந்த இஸ்ரேல் நாட்டுல இருந்த தோட்டங்கள் 3 தோட்டங்களை பத்தி தான் குறிப்பிட்டிருக்கு. ஒண்ணு ஏதேன் தோட்டம், அடுத்தது கெத்செமனே தோட்டம், 3வது இந்த கல்லறை தோட்டம். இதுதான் அந்த 3 தோட்டங்கள் அங்க இருந்ததை பத்தி சொல்லியிருக்கு. அந்த கெத்செமனே தோட்டத்துலதான் இயேசு கைது செய்யப்பட்டார். அது மட்டும் இல்ல, முதல் ரத்தம் சிந்தியது அங்கதான், அடிக்கப்பட முன்னாலேயே. அவர் அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய நமக்கு தெரியும், அந்த வேர்வை துளிகள் பெரும் துளிகளாய், இரத்த துளிகளாய் வெளிவந்தது அப்படின்னு. அதை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, மருத்துவர்கள் அப்படின்னா, அது வந்து ரொம்ப மன அழுத்தம் இருக்கும்போது, அவருக்கு எல்லாமே தெரியும், படப்போகிற பாடுகள் எல்லாம். அதை குறித்து அவரு மன அழுத்தத்தோட தான் கெத்செமனேல போய் அழுது ஜெபித்தார். அப்ப அந்த மன அழுத்தம் அதிகமாகும் போது உள்ள இருதயம் கிழிந்து, அது அந்த இரத்த நாளங்கள்லாம் ஒழுங்கா வேலை அந்த இதயத்திலிருந்து ரத்தத்தை கொண்டு போற ரத்த நாளம்லாம் ஒழுங்கா வேலை செய்யணும். அழுத்தம் அதிகமாகும் போது மூளை வந்து அதுக்கு கட்டளையிடாது. அப்படி இருக்கும்போது அந்த இதயம் வெடிச்சு, அந்த இரத்த நாளங்கள் வெடித்து, இதயம் கிழிந்து சரீரம் முழுவதிலும் ரத்தமாயிருமா. இது வந்து இருதய நோயாளிகளுக்கே 1,00,000த்துல ஒருத்தங்களுக்கு இந்த பலவீனம் வருமா. ரொம்ப அழுத்தம், மன அழுத்தம் அதிகமாகும் போது அது வந்த உடனே அந்த சரீரத்துக்குள்ள உள்ள ரத்தம் வேர்வை துளை வழியா வெளியாகும். இது ஒரு பயங்கரமான அனுபவம். இந்த நிலைமையில ஒருவேளை இயேசுவை கொண்டு போய் இப்போ உள்ள நவீன மருத்துவ முறையில அவரை ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் காப்பாத்தி இருக்க முடியாதாம். அப்போ கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய உள் உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு அவர் அப்பவே மரணத்துக்கு ஆயத்தமாயிட்டார். அதுக்கப்புறம் தான் வெளிய காயங்கள் படுது. அப்ப அப்படி இருந்து ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்தப்பட்ட இடம் அந்த கெத்செமனே தோட்டம். கைது செய்யப்பட்டதும் அங்கதான் நமக்கு தெரியும். இந்த தோட்டத்தை பத்தி நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அவர் சிலுவையில் அறையப்பட்ட தோட்டமும் நம்ம இப்ப பார்த்தோம். சரி, பொதுவா வந்து ரோமர்கள் அவங்க ஆண்டாங்க. ரோமரோட ரோமர்களுடைய வழக்கம் தான் மரண தண்டனை கொடுக்கிறது, சிலுவையில் அறையிறது. சிலுவையில் அறைஞ்சாதான் கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் சிந்த முடியும். ஏன்னா அவர் பஸ்கா ஆடா அடிக்கப்பட்டார். கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தணும். அப்ப சிலுவையில் அறையக்கூடிய தண்டனை கொடுத்தாதான் சிந்த முடியும். அதனால ஆண்டவர் வந்து அதெல்லாம் அவர் தீர்மானித்தது. ரோமர்கள் யூதர்கள் தண்டனை கொடுத்துடக்கூடாது, யூதர்கள் தூண்டி விடணும். ரோமர்கள், அந்த பிலாத்து வந்து ரோம அதிபதி, அப்ப அவரு தண்டனை கொடுக்கணும். ஏரோதோ இந்த பிரதான ஆசிரியர்கள் யாரும் கொடுத்துடக்கூடாது, காய்பாவோ. அதெல்லாம் ஆண்டவர் கவனமா இருக்காரு, அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கிறாரு, அவங்க இருதயத்துல பேசுறாரு, அப்படி அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி அந்த சிலுவையில அறையிற தண்டனை சந்திகள்ல வச்சுதான் கொடுப்பாங்களாம். நான் 2 தெருக்கள் இணையிற இடத்துல அப்படி அப்படி இந்த பிலாத்துவோட அரண்மனை இருக்கிறதே ஒரு சந்தி தான். அது எதெல்லாம்னா, எருசலேம்ல இருந்து தமஸ்குக்கு போகிற பாதையும், எருசலேம்ல இருந்து பெயர் சபாவுக்கு போகிற அந்த 2 வழிகளும் சந்திக்கிற அந்த முக்கு, இதுலதான் பிலாத்துவோட அரண்மனை இருக்கு. அப்ப அங்க வச்சே கூட அவங்க இந்த தண்டனை நிறைவேற்றி இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி இந்த தோட்டத்துக்கு கொண்டு போறாங்க. அது ஆண்டவர் தான் அந்த எண்ணத்தை அவங்களுக்கு கொடுக்காரு. அதுவும் ஒரு சந்தியில இருக்கு அந்த தோட்டம். அது வந்து எருசலேம்ல இருந்து தமஸ்குக்கு போகிற வழியும், எருசலேம்ல இருந்து யோப்பா பட்டணத்துக்கு போகிற வழியும் சந்திக்கிற அந்த முக்குல தான் அந்த தோட்டம் இருக்கு. அந்த சந்தியில அந்த தோட்டத்துல வச்சு அவரை சிலுவையில அறையிறாங்க. அப்ப அந்த தோட்டத்துல அவரு
மறிக்கணும், அந்த தோட்டத்துல உயிர் தெழணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சித்தம் வைத்திருந்திருக்கிறார். இன்னும் இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 2:8 தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப உண்டாக்கி அப்படின்னா இந்த இடத்துல எப்படி உண்டாக்கி இருக்காரா அப்படின்னா வெளிச்சம் உண்டாக்குறது அப்படின்னு சொன்ன உடனே உண்டாச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி அவர் வார்த்தையால உண்டாக்கல. இதே இது இங்கிலீஷ் பைபிள்ல பிளான்டட் அப்படின்னு இருக்கு, அப்படின்னா நாட்டினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவரு வார்த்தையால இல்ல, அவரே அந்த தோட்டத்தை உருவாக்கினார் அப்படின்னா அவர் ஒரு தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதை குறித்து ஆதியாகமம் 9:20 இதே போல தோட்டத்தை உண்டாக்குன சம்பவங்கள், நோவா திராட்சை தோட்டத்தை நாட்டினான் அப்படின்னு இருக்கு. ஆதியாகமம் 21:33 ஆபிரகாம் தோப்பை உண்டாக்கி அப்படின்னு இருக்கு. அப்ப இவங்க எல்லாம் எப்படி உண்டாக்குனாங்களோ நோவா ஆபிரகாம்லாம், அதே போலவே ஆண்டவரும் அந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கியிருக்காரு, கிழக்கே உண்டாக்கியிருக்காரு. ஆதியாகமம் 2:8 சொல்லியிருக்கு. அது இங்கிலீஷ் பைபிள்ல பிளான்டட் அப்படின்னு அந்த தோட்டத்தை நாட்டினார். அடுத்த வசனம் சொல்லுது 9வது வசனம், அதன் நடுவில ஜீவ விருட்ச தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் அவர் முளைக்க பண்ணினார். அப்ப ஜீவ விருட்சத்தையும் அதுல உண்டாக்கி இருக்கார். இப்ப இந்த தோட்டத்துல அவரு உண்டாக்கி ஜீவ விருட்சத்தை வச்சிருக்காரு. ஆனா அந்த தோட்டத்துக்குள்ள ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால அவங்க அதுக்குள்ள போக முடியாதபடி ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. உள்ள போக முடியாதபடி அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கு பக்கத்துல கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்ப அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வாசல்ல கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்து காவல் காக்கும்படியே வச்சிருக்காரு, யாரும் உள்ள போக முடியாதபடி. அது நமக்கு தெரியும். இப்போ கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். நமக்கு தெரியும் அந்த வசனமும். அந்த அப்படி அவர் மரத்துல தூக்கப்பட்டதுனால நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு இருக்கு. அப்ப இங்க பாருங்க, இந்த ஏதேன் தோட்டத்து நடுவுல உள்ள அந்த ஜீவ விருட்சத்துக்கு போக முடியாதபடி அவர் தடுத்திருந்த அந்த தடையை நீக்கும்படியாய் அதே மாதிரி ஒரு தோட்டத்துல, அந்த தோட்டத்தின் நடுவுல மரணம் இந்த ஜீவ விருட்சம்னா அது மரத்தை குறிக்குது, நமக்கு தெரியும். இந்த ஜீவ மரம் அங்க மரண மரம், அதான் சிலுவையை சொல்லலாம், மரத்தில் தூக்கப்பட்டவன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மரண மரத்தில் அதே மாதிரி இந்த தோட்டத்தை மீட்கும்படியாய், இந்த தோட்டத்தை திறக்கும்படியாய் அங்க உள்ள ஒரு தோட்டத்துல அவர் அந்த மரண மரத்தை நடுவுல, அங்க ஜீவ மரத்தை போல அங்க மரண மரத்தை நாட்டி அதுல அவர் தொங்கினார். அவர் அதுல சபிக்கப்பட்டவனா தொங்கி நம்ம சாபங்களை எல்லாம் தீர்த்து வைத்து விட்டார். இப்ப நம்ம வாசிச்சபடி ஆதியாகமம் 3:24 அதை ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்க கேருபீன்கள்னா அது இந்த தூதர்களோட ஒரு பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். அதையும் சுடரொளி பட்டயத்தையும் காவலுக்கு வைத்தார் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் பாத்தீங்கன்னா மத்தேயு 27:50-51 வசனங்கள்ல, மத்தேயு 27வது அதிகாரம் 50-51 வசனங்கள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இது நமக்கு தெரியும். இந்த திரைச்சிலை அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு கனத்த 3 நூல்களும் ஒரு மெல்லிய நூலும் இணைந்து பின்னிய ஒரு பின்னியதான் அந்த திரைச்சிலை. அது ரொம்ப கனமா இருக்குமா. அதை கிழிக்கலாம் முடியாது, யாராலையும் கிழிக்க முடியாது. அப்படி கிழிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கூர்மையான கத்தியோ அல்லது ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சு கஷ்டப்பட்டுதான் அதை கிழிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு திரைச்சீலை இவர் ஜீவனை விடும்போது அங்க மேலிருந்து கீழாக கிழிந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சரித்திர எழுத்தாளர் 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர், அவரு அவர் யூதர், ஆனா கிறிஸ்தவர் கிடையாது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு, சரித்திர எழுத்தாளரே தான் அவரு. அவர் எழுதின ஒரு புத்தகம் யூதர்களின் யுத்தங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. அதுல அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, அவர் எழுதியிருக்காரு, இயேசுவை குறித்து எழுதியிருக்காரு அப்படின்னா, யூதர்கள் மேசியா வருவாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இயேசுவை தான் மேசியான்னு நினைச்சு
இவர் வந்து ரோம ஆட்சியில இருந்து ரோமர்கள்ட்ட இருந்து நம்மை காப்பாற்றுவார், விடுவிப்பார்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ரோமர்களால அவர் கொல்லப்பட்டார், சிலுவையில அறையப்பட்டார். அவர் உயிரை விடும்போது அந்த விடும்போது என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நெருப்பு பட்டயம், ஒரு அக்கினி போன்ற ஒரு பட்டயம் மேல இருந்து இறங்கி வந்து அந்த திரைச்சிலையை அப்படியே கிழித்தது. அத ஆசாரியர்கள் அந்த நேரத்துல ஆஹ் பரிசுத்த ஸ்தலத்துல நின்றுருக்காங்க. பரிசுத்த ஸ்தலத்துல நின்னவங்க அந்த திரைச்சலை, அந்த நெருப்பு பட்டையும் வந்து திரைச்சலை கிழிக்கிறத பார்த்து பயந்து பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு ஓடினார்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவ அறியாத ஒரு எழுத்தாளர் அவர் எழுதியிருக்காரு. அந்த புத்தகம் நம்ம நம்பதான் வேண்டியிருக்கோம், ஏன்னா இந்த திரைச்சலையை கிழிக்க முடியாது. அப்ப அவரு அப்ப நடந்த சம்பவத்தை பத்தி எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு பட்டயம், அந்த சுடரொளி பட்டயத்தை போன்ற ஒரு பட்டயம் இறங்கி வந்து ஆண்டவங்க உயிரை விடும்போது அது வந்து அந்த திரைச்சிலையை கிழித்திருக்கிறது. அப்படி கிழிச்சு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை திறந்து வைத்திருக்கிறது. இப்ப இன்னொரு இடத்துல நம்ம பார்ப்போம், யாத்ராகமும் 26வது அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. யாத்ராகமும் 26:31 இந்த திரைச்சலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும், அந்த மூணும் தான் கனமான நூல் அப்படின்னு சொன்னேன். அது கூட திரிந்த மெல்லிய பஞ்சு நூலுமான, அந்த மூணும் கனமான நூல், 4வது நூல் வந்து மெல்லியது. அந்த 4 இவற்றால் ஒரு திரைச்சலையை உண்டு பண்ணக்கூடவாய் ஆண்டவர் சொல்றாரு மோசேக்கு. அதிலே விசித்திர வேலையாய் செய்யப்பட்ட கேருபின்கள் வைக்கப்பட வேண்டும். அதுல பாருங்க, அந்த திரைச்சிலையில கேருபின்களை வைக்க சொல்றாரு. விசித்திர வேலை அப்படின்னா அந்த எம்ப்ராய்டரி பண்ற மாதிரியா அந்த கேருபின்களை உருவத்தை அதுல செய்யணும் அந்த திரைச்சிலையில அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, அந்த கேருபின்கள் எங்க இருந்ததுன்னு பார்த்தோம். ஏதேன் தோட்டத்து வாசல்ல கேருபின்களையும் சுடரில் பட்டத்தையும் காவலுக்கு வைத்தார். இப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல்ல, தேவாலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல்ல தான் இந்த திரைச்சிலை இருக்கு. அந்த திரைச்சிலையில அதே கேருபின்கள் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கேருபி, இதை பத்தி மோசேக்கோ அந்த காலத்துல அதை செய்தவங்க யாருக்குமோ ஏன் வைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்காரு. ஆனா இது எதுக்கு வச்சிருக்காருன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தின் வாசலுக்கு அடையாளமாக தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை, ஏதேன் தோட்டத்துக்கு அடையாளமா அல்லது அந்த சாயலா மகா பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்கினார். அதுக்கு வாசல்ல அதே கேருபினை கொண்டு இங்க வைக்க சொல்லி கர்த்தர் எல்லாத்துக்கும் அவரு சின்ன சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் எல்லாம் ஒரு நோக்கத்தோட செய்துட்டு இருக்கார். அந்த கேருபின்களை அதுல அதுக்காக தான் வைக்க சொல்லி இருக்கிறார். அந்த ஏதேன் தோட்டத்திலும் தேவன் உலாவி கொண்டிருந்தார், நமக்கு தெரியும். அதே போல மகாபரிசுத்த ஸ்தலமும் தேவன் உலாவுகிற இடம். அதே போல ஏதேன் தோட்டத்துல தேவ பிரசன்னம் இருந்துகிட்டு இருக்கும். அதே போலதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் தேவ பிரசன்னம் இருக்கு. அப்ப அதே போன்ற அந்த சாயலான ஏதேன் தோட்டத்தை போன்ற ஒரு இடம் தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். ஏதேன் தோட்டத்தை மூடின ஆண்டவர் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை, தேவாலயத்தை உருவாக்கி அதுக்கும் ஒரு திரைச்சலை வைத்து அதுல கேருபின்களையும் அங்க வைத்தது போலே கேருபின்களையும் பதித்து அதையும் மூடி வைத்திருக்கிறார். ஆனா சரியா அவர் உயிரை நமக்காக விடும்போது அந்த ஜீவ விருட்சத்துக்கு பதிலா, அந்த ஜீவ மரத்துக்கு பதிலா மரண மரத்தில் அவரு அதே மாதிரி அந்த ஏதேன் தோட்டத்துக்கு பதிலா இந்த தோட்டத்தின் நடுவில் அவர் உயிரை விட்டு அந்த நேரத்தில் அந்த சுடரில் பட்டயத்தால், அது போல அந்த நெருப்பு பட்டயம் இறங்கி வந்து திரைச்சிலை வெட்டியது. அந்த மரணத்தால அதுல இருந்த கேருபீன்களையும் அவர் அகற்றி விட்டார். அப்ப ஒரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தோட்டக்காரராகவே எழுந்தார். அதனாலதான் அந்த தோட்டக்காரர்ன்ற வார்த்தை மகளன மரியாள் நினைத்ததை இங்க பைபிள்ல எழுதியிருக்கு. ஏன்னா தோட்டக்காரருக்கு தான் ஒரு தோட்டத்தை விட்டு யாரையும் வெளியேற்றவோ அல்லது உள்ள விடவோ உரிமை உண்டு. அப்ப எந்த தோட்டக்காரரை பாருங்க, ஏதேனும் உண்டாக்கிய நம்ம ஆண்டவராகி இந்த தோட்டக்காரர் உள்ள போகாதபடி அங்க தடுத்து வச்சாரு, யாரும் உள்ள போகாதபடி. அதே நேரம் உள்ள திரும்ப போகும்படியா அந்த வழியை திறந்து வைத்தார். அதனால அவரை ஒரு தோட்டக்காரர் அப்படின்னு நம்ம ஒரு கோணத்துல பார்க்கலாம். அவர் தோட்டக்காரரா தான் அந்த இடத்துல எழுந்திருக்கிறார். அந்த தோட்டத்திலேயே உயிர் தெழுந்தார். அந்த அங்குள்ள தோட்டத்துக்கு பதிலா இந்த தோட்டத்துல உயிர் தெழுந்தார். அந்த 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஒரு கிருபாதார பலியானார் அப்படின்னு சொல்லி. அந்த கிருபாதார பலி என்ன அப்படின்னா, பழைய பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி, சர்வாங்க தகன பலி, இந்த 5 பலிகளையும் சேர்ந்ததுதான் கிருபாதார பலி. அந்த எல்லா பலிகளையும் சேர்த்து அவர் பலியானார், கிருபாதார பலியா. அது எங்க?
அந்த தோட்டத்துல. அது நம்ம பார்த்தோம் யோவான் 19வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, 41வது வசனத்துல. அந்த தோட்டத்துலதான் அவரு சிலுவையில அறையப்பட்டார். அந்த தோட்டத்துலதான் அவரு கல்லறையும் இருந்தது. அதுலதான் அடக்கம் பண்ணப்பட்டார். அதே தோட்டத்திலேயே அவர் உயிர் தெழுந்தார். அதாவது தோட்டக்காரரா உயிர் தெழுந்தார். அததான் ஒரு ஒரு கோணத்துல பார்க்கும்போது ஒரு தோட்டக்காரர். அததான் அந்த அம்மா சொன்னாங்க. சரி, இனிமே பாருங்க, ஆரம்பத்துல அந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கிய அந்த தேவன், ஏதேன் தோட்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய அந்த தேவன், பைபிளின் ஆரம்பத்துல, வேதாமத்து முடிவில கடைசி அதிகாரம் அதுதான். வெளிப்படுத்தின விசேஷத்துல 22வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை பார்த்தோம்னா அதுல சொல்லியிருக்கிறார், பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இது பரலோக ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இது எதை குறிக்க பாருங்க, நதிகள், மரங்கள், இது எல்லாம் தோட்டத்துலதான் இருக்கும். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தையும் ஒரு தோட்டத்துக்கு ஒப்பாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இப்ப வேதத்தின் ஆரம்பத்துல ஏதேன் தோட்டம், அது மூடி அத மனுஷருடைய பாவத்தால அது மூடப்பட்டது. அதுக்கப்புறம் இவர் மரணத்தால திறந்தார். இப்போ பரலோக ராஜ்யத்தையும் ஒரு தோட்டமாகவே அவர் எழுதி வச்சிருக்கிறார். இன்னும் நம்ம பார்த்தா கொஞ்சம் தியானிச்சு பார்த்தோம்னா, அந்த கெத்செமனே தோட்டம் ஏதேன் தோட்டம் எல்லா மரங்களும் இருந்தது நமக்கு தெரியும். அதுக்கு நடுவுல ஜீவவருட்சமும் இருந்தது. கெத்செமனே தோட்டம் ஒலிவ தோட்டம், ஒலிவ மரங்கள் இருந்த தோட்டம். 3வது தோட்டமாகி இந்த ஆண்டவருடைய கல்ற இருந்த தோட்டம் எதுன்னா அது ஒரு திராட்சை தோட்டம். அப்ப இவர் என்ன தோட்டக்காரரா வெளிவந்திருக்காருன்னா திராட்சை தோட்டக்காரரா உயிர் திறந்திருக்கிறார். அப்ப அந்த திராட்சை தோட்டம் நம்ம அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். யோவான் 15வது அதிகாரத்துல 1வது வசனத்துல சொல்லியிருக்கு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்ப பிதா திராட்சை தோட்டக்காரர்னு சொல்லியிருக்கு. ஆனா இங்க சொல்லியிருக்காரு, இங்க இவரே திராட்சை தோட்டக்காரரா நிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? பிதாவும் இயேசுவும் ஒன்று. அவர் தான் திராட்சை தோட்டக்காரர், இவர் தான் பிதா, இயேசுதான் பிதா அப்படின்றது இது மூலமா விளங்குது. அப்ப அந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனது இயேசுதான். நமக்கு அது தெரியும், பிதாதான் இயேசுவா மாம்சத்தில் வெளிப்பட்டார். வேதம் தெளிவா சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாகின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் வெளிப்பட்டார். அந்த வசனங்கள் எல்லாம் இது மூலமா உறுதிப்படுது. அப்படி அவர்தான், பிதாதான் இயேசுவா வெளிப்பட்டார் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சாட்சி. பிதா திராட்சை தோட்டக்காரர்னு யோவான் 15:1 சொல்லப்பட்டிருக்கு. இவரும் அந்த திராட்சை தோட்டமாகி அந்த தோட்டத்தில் மரித்து உயிர் தெழுந்தார். ஒரு தோட்டக்காரராக உயிர் தெழுந்தார், தோட்டக்காரராக பார்க்கப்பட்டார். அப்ப அது நிமித்தம் நாம எல்லாம் அந்த ஏதேனுக்குள் நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய, அதை நம்மளே மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லலாம். ஏன்னா நமக்குள்ள ஆண்டவர் வாசம் செய்கிறார். வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது, உங்களுக்குள் அவரே எண்ணில் படைத்திருக்கிறார், நீங்களே அந்த ஆலயம், அவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். நிறைய இடங்கள்ல அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள் உலாவி உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம். நாம் அந்த ஏதேனுக்குள்ள அந்த மகா பரிசுத்த நமக்குள்ள அவர் இருக்காரு, அவருக்குள்ள நம்ம இருக்கோம். அப்படி ஒரு உன்னதமான அனுபவத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நேரத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஏதேனுக்குள் அவ்வளவு பத்திரமா ஆதாம் ஏவாளை கொண்டு வச்சிருந்தாரு. ஆனா பாருங்க, ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இந்த பிசாசும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவானதை என்னெல்லாம் சாப்பிட சொன்னாரு உங்களை அப்படின்னு கேட்கல பாருங்க, எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த நெகட்டிவா தான் கேட்குது. அப்படி அதுக்கு பதில் சொன்னதுனாலதான் மாட்டினாங்க, பெரிய பாவத்துல விழுந்தாங்க, இவ்வளவு பெரிய சாபத்துக்கு உட்பட்டாங்க. இப்போ அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தூதர்களுக்குள்ள உணவை கொடுக்கார், மன்னாவை கொடுத்து போஷித்து நடத்துறார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நான் கொமட்டிக்காய்களை நினைக்கிறோம், வெள்ளரிக்காய்களை நினைக்கிறோம், பூண்டுகளை நினைக்கிறோம். ஒண்ணுனையா அங்க பட்ட பாடெல்லாம் மறந்து போச்சு, ஆண்டவர் விடுவிச்சு கொண்டு வந்தது மறந்துட்டு, அவர் கொடுக்குற அந்த தூதர்களின் உணவு மறந்துட்டு, அவர் நடத்திட்டு போற அந்த செங்கடலை பிளந்தது, எவ்வளவோ அதிசயங்களை செய்து
கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தது, அதெல்லாம் மறந்துட்டு சும்மா உலக காரியத்தை நினைச்சுட்டு அதை நினைக்கிறோம் இதை நினைக்கிறோம் முறுமுறுத்து வனாந்திரத்துல அழிக்கப்பட்டு போனாங்க. இப்ப நம்ம ஏதேனுக்குள்ள இருந்தாலும் நம்முடைய சிந்தை வந்து அந்த நிறைவை பார்க்கணும். எவ்வளவு பேர் ஆண்டவரை அறியாம இருக்காங்க, எவ்வளவு பேர் இந்த ஏதேனின் அனுபவம் அந்த ஆண்டவருடைய அன்பை தெரியாம இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த ஏதேனுக்குள் அல்லது அவருக்குள் நாம் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய உன்னதமான அனுபவம். அதற்கு நினைச்சு அவரோட ஒன்றாகக்கூடிய அனுபவத்தை தந்திருக்கிறார். அதை நினைச்சு அவரை துதிச்சுக்கிட்டு அவர் பிரசனத்துக்குள்ளேயே நம்ம காத்திருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா அற்ப காரியமான அந்த உலக காரியங்கள், அது வந்து உலகம் நம்மளை காப்பாத்தாது. அந்த உலக பொருட்கள் நமக்கு திருப்தி தராது. நம்ம அதை விட மேலான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம இழந்து போய் இல்லாத காரியங்களை பார்த்துக்கிட்டு நெகட்டிவான சிந்தனைக்குள்ள போய் இது இல்ல அது இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த மேலான வாழ்வை நம்ம இழந்துடக்கூடாது. எப்படி ஆதாமும் ஏவாளும் இல்ல எதை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரே ஒரு பழத்தை அதை மட்டும் போய் சொல்லி அது தூண்டி விட்டது நிமித்தம் போய் சாப்பிட்டாங்க. அதே போல நம்மளும் ஏதோ ஒரு சின்ன காரியம் இல்லாம இருக்கும், அதை போய் நினைச்சுக்கிட்டு ஆண்டவருடைய பிரச்சனத்தை விட்டு நம்ம தூரம் போயிடக்கூடாது. அந்த ஏதேனுக்குள் நம்ம இருக்கிறோம், அந்த மகிமையான அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவரும் நாம ஒன்றாகக்கூடிய அந்த அனுபவம் அதை நம்ம விட்டு விடாதபடி அதுக்குள்ளேயே இருந்து எப்போதும் அவரை துதிச்சுக்கிட்டு அவரை குறித்த சிந்தனையில இருந்து அவருடைய வேதத்தை வாசித்து தியானித்து என்ன செய்யணும்ப்பா நாங்க யாருக்கு உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்திலேயே இந்த கடைசி நாட்கள்ல நம்ம காலத்தை கழிச்சோம்னா இறுதி வரை அவருக்குள்ள அந்த ஏதேன்ல அவங்க விட்டு அதை விட்டு தள்ளப்பட்டது போல நம்ம தள்ளப்பட்டு விடாமல் இறுதி வரை அவருக்குள்ளே இருக்க முடியும். அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும். இதை இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்வோம். அவர் வந்து ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தோட்டத்துல மரித்து தோட்டத்துல உயிர் தெழுந்து ஒரு தோட்டக்காரராய் வெளிப்பட்டிருக்கிறார். உயிர் தெழுந்தவர் தோட்டக்காரராய் உயிர் தெழுந்தார். அதை விட பிதா திராட்சை தோட்டக்காரன் சொன்னது இவரை குறித்து தான். இவர் தான் அந்த பிதா. அப்ப இவரும் திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறார். நாமும் அவருடைய சத்தியத்தை கீழ்ப்பிடிந்து அவருக்குள்ளே இருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.